இந்த கேஸ்ல இவ்ளோ பெரிய ட்விஸ்ட் வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல ஆதி, கோர்ட்டோட டைம் முடியறதுக்குள்ள நீ எப்படியோ இதை கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணிட்ட. இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜட்ஜ் கிட்ட சப்மிட் பண்றதுக்கு ரெடி பண்ணணும். செப்டம்பர் 20 இந்த கேஸ் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருது. செப்டம்பர் 20ஆம் தேதி எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணி சீதா மகாலட்சுமி இந்த கொலை பண்ணலன்னு நிரூபிக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சாட்சி இருக்காங்க. அதுதான் சீதாவோட அப்பா. அவரையும் நம்ம ரெடி பண்ணணும். ஆனா அதுக்குள்ள அவர் எப்படி கண்முழிக்க வைக்கிறது? கார்த்திக்கு கால் பண்ணி பார்ப்போம். டாக்டர், எனி ஐடியா? 7 இயர்ஸ் கோமா ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு. திடீர்னு அவரை முழிக்க வைக்க முடியும்னா மேபி வில் கோ வித் எனி ஷாக் ட்ரீட்மெண்ட். நானும் அதுதான் டாக்டர் யோசிச்சேன். எவ்வளவோ ஸ்கேன்ஸ், எவ்வளவோ எக்ஸ்ரேஸ் எல்லாமே எடுத்தாச்சு. பட் இன்னும் அவர் கண்முழிக்கலன்னா ஐ திங்க் வி ஷால் ப்ரொசீட் திஸ் ஷாக் ட்ரீட்மெண்ட். சாரி, ஒன் செகண்ட். யா கேரி ஆன். ஆதி, ஹலோ ஆதி, சொல்லுங்க. கார்த்திக், சீதா அப்பாவோட ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? சீனியர் டாக்டரை வர வச்சிருக்கேன் ஆதித்யா. அவரும் இப்ப செக் பண்ணாரு. அவரும் செக் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல, ரொம்ப நார்மல் தான், நார்மலான கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. மேபி ஷாக் ட்ரீட்மெண்ட்க்கு போலான்னு இப்போதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவரும் என் கூட தான் இருக்காரு. ஷாக் ட்ரீட்மெண்டா? அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சும்மா லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி ஒரு ஜர்க் அடிக்கும், அந்த மாதிரி சின்னதா ஒரு ஷாக் கொடுப்போம். அந்த ஷாக்ல மேபி அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வரலாம். செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு, பட் அன்பார்ச்சுனேட்லி கோமா ஸ்டேஜ்ல போனவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பாசிபிள் இருக்கு. ஹோ, ஓகே. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அடுத்து பொழைச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ் ஆதி, மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. நீங்க கோமாளி படம் பார்த்ததுல ஜெயம் ரவி சார் படுத்திருப்பாரு. அவர் மேல ஒரு சின்ன இரும்பு கடிச்சோடனே டக்குனு கோமா ஸ்டேஜ்ல இருந்து எந்திரிச்சு வருவார்ல, அது மாதிரி தான். ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் தான், ஒன்றும் இல்ல. அதை ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே, இப்ப புரியுது. ஆமா, அந்த எறும்பு கடிச்சோடனே அவர் எந்திரிச்சு வருவாரு, அந்த மாதிரியான ட்ரீட்மெண்டா? ஓகே, சூப்பர். அது எப்போ பண்ணுவீங்க? டிஸ்கஷன் போயிட்டு இருக்காதி, நாங்க டேட்ஸ் சூஸ் பண்ணிட்டு சொல்றோம். ஓகே கார்த்திக், ஆனா செப்டம்பர் 20 அன்னைக்கு சீதா மகாலட்சுமியோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. வாட்? செப்டம்பர் 20 வருதா? ஆமா கார்த்திக், நானும் இப்ப கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வெளியே வந்திருக்கேன். சில அதிர்ச்சியான தகவல்கள், சில அதிர்ச்சியான உண்மைகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் இப்ப என்னால வெளியே சொல்ல முடியாது. கோர்ட்ல அங்க சொல்றேன். வாவ், சூப்பர் ஆதி. அப்போ உங்களுக்கு அதுக்குள்ள சீதாவோட அப்பாவை ரெடி பண்ணணும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி கார்த்திக், சீதாவோட அப்பாவை எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகே ஆதி, ஐ ட்ரை மை பெஸ்ட். எல்லாமே சார் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி கார்த்திக். அப்புறம் உங்களால இங்க வர முடியுமா? ஏன் கார்த்திக், எதுவும் எமர்ஜென்சியா? நோ நோ, நத்திங் எமர்ஜென்சி. இல்ல, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா வந்து வேணா பாருங்க. ஈவினிங் போல வரவா கார்த்திக்? இங்க சாய்க்கும் ஜனனிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. நான் கொஞ்சம் கூட அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஒரு அடி எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. அது நோ ப்ராப்ளம், நீங்க இங்க வரணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. நான் சும்மா இருந்தா வாங்கன்னு தான் சொன்னேன். ஆமா, சாய்க்கும் ஜனனிக்கும் கல்யாணமா? என்ன திடீர்னு? ஆமா கார்த்திக், சடனா பிளான் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சாய்க்கு சூர்யா ஓகே, ஜனனிக்கு யார் பார்த்திருக்கீங்க? மித்ரன்னு ஒரு பையனை தான் ஜனனிக்கு பார்த்திருக்கோம். ஃபேமிலிய சித்திக்கு தெரியும் போல, சித்தி ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் அவங்க. ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர். திடீர்னு சொல்லவும் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க ஆதி, நத்திங் எமர்ஜென்சி. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வந்தா போதும். அப்புறம் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்க்கு மட்டும் நான் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஓகே கார்த்திக், பை. பை ஆதி. டாக்டர், இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் மட்டும் என்னைக்கு வைக்கலான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஓகே, வாங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே. ஐயரே, வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காருங்க. எங்கம்மா ஐயாவை பார்க்கவே முடியறது இல்ல, வரலைங்களா? வரலாம் தான் இருந்தாரு, ரொம்ப முக்கியமான வேலை, அதனால போயிட்டாரு. எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், சரி நாள் குறிச்சிட்டு போலான்னு நாங்க மட்டும் வந்தோம். ரொம்ப சந்தோஷமா, அதுக்கு என்ன, பேஷா குறிச்சிடலாம். ஐயரே, சொல்லுங்கம்மா. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அடுத்த முகூர்த்தம் என்னைக்கு வருதுங்க? அடுத்த முகூர்த்தம் வர சனிக்கிழமை வருதுமா. நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு நீங்க கல்யாணம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுதான். அந்த சனிக்கிழமை விட்டீங்கன்னா அடுத்து புதன்கிழமை, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை. ஐயர், கரெக்டா தானே பார்த்து சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடலையே. ஏன்னா இப்ப நாங்களாம் 4 கிழமெல்லாம் பார்க்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா நாங்க நல்லா இருக்கோம். நிறைய பேரு 4 கிழமைன்னு எல்லாம் பார்த்து ஜாதகம் கொண்டு பார்த்து எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதான் கேக்குறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. 4 கிழமை ஜாதகம்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணா கடைசி வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தாகணும்னு நீங்க சொன்னா மட்டும் போதுமா? அவங்க இருக்க வேணாமா? அப்ப அவங்க பிரச்சனையை நீங்க போய் தீர்த்து வைங்க. அண்ணா, என்னாச்சுங்க? இல்லம்மா, நான் கேக்குறது வாஸ்தவம் தானே. எல்லாத்தையும் பார்த்து கல்யாணம் பண்றவங்க மட்டும் என்ன நல்லாவா இருக்காங்க? எல்லாத்துக்குமே மனசுதாமா காரணம். சரி, உங்களுக்கு மனசு எதுவும் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம். எங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அப்படிங்களா?
ஆனா காலங்காலமா எல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுவோம். புதுசா சொல்றீங்க, வித்தியாசமா இருக்கு. சரிதான் சரிதான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. மற்றபடி எங்களுக்கு எந்த டேட்ல கல்யாணம் வச்சாலும் ஓகே தான். ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை. ஐயரே என்ன சொல்றீங்க, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிடலாமா? ஆமாங்கம்மா, அடுத்த முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வர சனிக்கிழமை தான். நீங்க அன்னைக்கு கூட கல்யாணத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடியும்னா அன்னைக்கு வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயரே, அடுத்த முகூர்த்தம் ஒரு 3 நாள் குறிச்சு கொடுங்க. நாங்கள் பிள்ளைங்கள்ட்டையும் கேட்டு எப்போ கல்யாணம்னு முடிவு பண்ணிக்கிறோம். சரிங்கம்மா. வர சனிக்கிழமை, அடுத்த புதன்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாள் தொடர்ந்து முகூர்த்த நாள். நீங்க எப்பனாலும் வச்சுக்கலாம். ம் சரிங்க, நாங்கள் இந்த 3 நாளில் வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட கேட்டு எந்த நாள் நல்லா இருக்குன்னு பார்த்து குறிச்சிக்கிறோம். ஏன்னா 2 கல்யாணம் பண்ணுறோம், 4 பிள்ளைங்கள்ட்டையும் கேட்கணும், அதுக்கு தான். 2 கல்யாணம் பண்றீங்களா? ரொம்ப நல்லது. சனிக்கிழமை பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. பாத்துக்கோங்க. சனிக்கிழமைக்கு இன்னும் 1 நாள் தானே இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை. அதுக்குள்ள எல்லா வேலையும் பண்ணிட முடியுமா? அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாங்க. எங்களுக்கு யாரையுமே கிடையாது. நாங்க யாரையும் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. சும்மா என்ன ஃபேக்டரியில வேலை பார்க்குற மக்கள் மட்டும்தான். உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏசிசி அபார்ட்மெண்ட்க்கு கீழே நின்று மைக்ல சொன்னாலே போதும், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. அதுவும் இல்லாம அந்த ஹால்ல தானே வைக்கிறேன், நீங்க மேல இருந்து கீழே வந்தா போதும். அதனால உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, கரெக்டு தான். எங்களுக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயரே, தாம்பாள தட்டு கொடுத்தேன்ல, அதை சாமி பாதத்துல பூஜை பண்ணி கொடுங்க. இதோ எடுத்துட்டு வரேம்மா. எங்கங்க ஜனனியோட அம்மாவை காணோம்? நிறைமதிக்கு ஆஃபீஸ்ல லீவ் போட முடியலண்ணே. அவளுக்கு அடுத்தடுத்து கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் லீவ் போடணும்ல, அதான் இன்னைக்கு போயிட்டா. சரி தேதி தானமா, நீ போ, நாங்கெல்லாம் குறிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இப்ப சனிக்கிழமையில கல்யாணம் வச்சிட்டோம்னா கண்டிப்பா லீவ் போட்டு தானே ஆகணும். ஆமா, அப்புறம் அடுத்தடுத்து பொண்ணழைப்ப மாப்பிள்ளை வீடுன்னு நிறைய இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் லீவ் போடணும் தான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டா. சரிங்க நீ. அப்புறம் இவர் சொன்னதை நினைச்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க எந்த நேரமும் பார்க்கல, எந்த காலமும் பார்க்கல. எங்களோட விருப்பப்படி கல்யாணம் பண்ணோம், எங்களோட விருப்பப்படி தான் வாழ்ந்தோம். அதைத்தான் அவர் அப்படி சொன்னாரு. அதுக்குன்னு நீங்களும் பார்க்க கூடாதுன்னு இல்ல, நாங்க அப்படி பார்க்கலன்னு தான் சொல்ல வந்தாரு. ஐயோ அண்ணி, புரிஞ்சது. இதுல தப்பா எடுத்துக்கிறது என்ன இருக்கு? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற சில விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அவ்வளவுதான். மத்தபடி அதான் நீங்களும் சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, அதனால ஒண்ணும் இல்ல. சரிங்க அண்ணி. அப்புறம் எங்க நிலா பாப்பா, ஆதி தம்பி யாரையும் காணோம்? நிலா மெடிக்கலுக்கு படிக்கிறா, காலேஜ்க்கு போயிருக்கான். ஆதி ஒரு கேஸ் விஷயமா ரொம்ப தீவிரமா ஏதோ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான். வாடா வாடானா அவ்வளோ கெஞ்சின, வரவே இல்லை. அம்மா போகுமா வரேன்னா இன்னும் வரல, வரமாட்டாம. என் வீட்டுக்கார்கிட்டையும் நான் இப்படிதான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகிட்டையும் நான் இப்படிதான் கஷ்டப்படுறேன். ஒத்த ஆளா நானே தான் எல்லா இடத்துக்கும் அலைவேன், போவேன், வருவேன், எல்லாமே பண்ணுவேன். போலீஸ் வேலையிலமா நம்மள மாதிரி என்ன காலையில போயிட்டு சாயந்தரம் வர வேலையா? பாவம், அவங்களோட கஷ்டம் எனக்கு நேர்ல பார்க்கும் போதுதான் தெரியுது. இங்க பாருங்க, உங்க வீட்டுக்காராலையும் வர முடியல, பிள்ளையாலையும் வர முடியல. போலீஸ் வேலை இவ்வளவு கஷ்டம் இல்ல? ஆமாண்ணே, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால அதெல்லாம் பெருசா தெரியல. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற டைம்லலாம் இவர் எதுக்குமே வரமாட்டாரு, எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அம்மா இந்தாங்க, சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். கல்யாண வேலைய பேஷா ஆரம்பிங்க. பிள்ளைங்க 4 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களோட கல்யாண வாழ்க்கை இனிதா நல்லபடியா ஆரம்பிக்கட்டும். நன்றி சாமி. அண்ணா அண்ணி வாங்க, வாங்கிக்கோங்க. அட வாங்குங்க, இதுல என்ன இருக்கு? அண்ணா வாண வாங்குமா தங்கச்சி. ஜனனி, என்னடி சொல்ற? உண்மையாவே வா? திடீர்னு உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா பர்வி, அம்மா ரொம்ப கேட்டாங்களா, அதான் நானும் ஓகே சொல்லிட்டேன். என்னால நம்பவே முடியலடி. நீ எப்படி ஓகே சொன்ன? அம்மாக்காக சொன்னியா? சரி, மாப்பிள்ளை யாரு? அம்மா கூட ஒர்க் பண்ற ஒரு ஆன்ட்டியோட ஃப்ரெண்டுடி. அந்த ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. என்ன பொண்ணெல்லாம் பார்க்க வந்தாங்க, வந்து நல்லா பேசினாங்க. ஜாலியா இருந்தது நேத்தெல்லாம். நேற்று நைட்டு கூட அவங்க அப்பா எனக்கு கூட ஃபோனில் பேசினாரு. ரொம்ப ஜாலியாக இருக்காருடி. எனக்கு அந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வேளை ஃபேமிலி பிடிக்கல, பையன் பிடிக்கலனா கூட எனக்கு இந்த கல்யாணமே பிடிச்சிருக்காதோ என்னவோ. ஆனால் எல்லாரையும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குடி. சரி பரவாயில்ல, ஃபேமிலி நல்லா இருக்காரு, பையெல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா ஓகே தான். கல்யாணம் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் என்ன எப்படிலாம் கிண்டல் பண்ணுவ? நீ தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி போவேன், நான் அப்படி வருவேன் இப்படி வருவேன்னு. இப்போ பாரு, உனக்கு கல்யாணம், நான் எப்படி வரப்போறேன்னு பாரு. அதான் பாரு, யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன நடக்கும்னு ஆல்ரெடி தலையில எழுதியிருக்கும் போல. ஜனனி, எங்க அக்காக்கு கல்யாணம் ஆனதுனால நான் உனக்கு சில டிப்ஸ் எல்லாம் தரேன், அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணு. டிப்ஸா? என்னடி? ஆமாண்டி, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோடனே என்னென்ன பண்ணணும், யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும், யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், யாரெல்லாம் காக்கா பிடிச்சி வச்சுக்கணும், எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். சொல். சொல்றேன் ஜனனி, நல்லா கேட்டுக்கோ. நீ கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை கிட்டலாம் ரொம்ப பேசாத. இந்த பசங்கலாம் நம்ம ஆரம்பத்திலே ரொம்ப பேசிட்டோம்னா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கடி. பர்வி, கேளு முழுசா. போச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப ஜாலியான ஃபேமிலின்னு சொன்னல, என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ உன் கெட்ட விட்டு கொடுத்துறாத, அப்புறம் உன்னையே எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க. சிச்சி அப்படிலாம் இருக்க மாட்டாங்கடி. நீ என்னமோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க.
இப்ப நான் சொல்றதெல்லாம் உனக்கு லூசு மாதிரி தான் தெரியும். நாளைக்கு கல்யாணம் ஆன போன பிறகு பாரு, எல்லாருமே நான் சொல்ற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. இங்க பாரு ஜனனி, நீ படிச்சிருக்க, நீ சம்பாதிக்கிற, அந்த கெத்த நீ எப்போதுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல உன்னை வெச்சு செஞ்சிருவாங்க, பாத்துக்கோ. ஏய் போதும், நீ இந்த டாபிக்கை விட வேற ஏதாவது பேசு. ஏங்க தடுக்கிறீங்க? அவங்க சொல்லட்டும். நல்ல நல்ல அட்வைஸா குடுக்கறாங்க, அதை ஏன் தடுக்கிறீங்க? கேட்டுக்கோங்க. ஆமாண்ணே, பாத்தீங்களா, நான் சொன்னது உங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கு. ஆனா அந்த மரமண்டைக்கு தான் புரியல. உங்களுக்கும் அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களோ? அவங்க கல்யாணம் பண்ணி போன இடத்துல இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைச்சுதானே நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றீங்க? ஏ மெண்டல், என்னடி? ஒவ்வொரு தாண்டி எனக்கு பார்த்திருக்க மாப்பிளையே. ஐயோ அண்ணே, அண்ணே சாரிண்ணே. நான் என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் தானே சொன்னேன். மற்றபடி நான் எதுவும் தப்பாலாம் சொல்லி கொடுக்கலண்ணே. ஆமா, நீங்க எப்பண்ணே வந்தீங்க? நீ கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் ரொம்ப பேசாத. இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு சொன்னீங்கல்லங்க, அப்பவே வந்துட்டேங்க. அச்சச்சோ, ஸ்டார்டிங்லயே வந்துட்டீங்களா? நான் கூட நடுவுல தான் ஜாயின் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன். அண்ணே, உங்க தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சிருங்கண்ணே. விடுங்க விடுங்க, உங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், உங்க ஃப்ரெண்டு கெத்த மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் எங்க ஃபேமிலியும் என்னையும் டோட்டலா டேமேஜ் பண்ணி இருந்திருக்க வேண்டாம், கொஞ்சம் கருணை காட்டி இருந்திருக்கலாம். ஐயோ, நீங்க இப்ப நல்லா பேசுறீங்கல்ல, எனக்கு உங்களை பத்தி தெரியாதுல, அதான் தப்பா அட்வைஸ் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஜனனி, நான் இவ்வளவு நேரம் உனக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் மறந்துரு. இந்த அண்ணன் நல்லா ஜாலியா தான் பேசுறாங்க. கெத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணாத. ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார்னு எல்லாரு கூடயும் லைஃப என்ஜாய் பண்ணு. ஓகேவா? நான் வரேன். பர்வி, எஸ்கேப் ஆயிடு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதனால அவ அப்படி அட்வைஸ் பண்றா. பரவாயில்லைங்க, அதனால ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க என்ன திடீர்னு காலேஜ் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? சும்மாதாங்க, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். வந்ததுக்கு தேங்க்ஸ். நேற்று நைட்டு எக்ஸாம்க்கு படிக்கவே இல்லைன்னு சொன்னீங்களே, நல்லா பண்ணீங்களா? நேற்று நைட்டு அப்பாவும் நீங்களும் கால் பண்ணி பேசுனீங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தேன். காலையில் எக்ஸாமுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக எழுதிட்டு வந்துட்டேன். நீங்க நைட்டு ஃபுல்லா படிச்சீங்கன்னு தெரியும். தெரியுமா? எப்படி? நான் உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு வச்சுட்டேனா, அதுக்கப்புறம் மனசு கேட்கவே இல்லை. நீங்க படிச்சீங்களா படிக்கலையா ஒண்ணுமே தெரியல. மறுபடியும் கால் பண்ணா டிஸ்டர்ப் ஆயிருவீங்களோன்னு நினைச்சு நான் நேரா வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா, வெளியிருந்து பார்க்கும்போது உங்க ரூம்ல மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க படிச்சுட்டு தான் இருக்கீங்கன்னு. அப்படியா? நீங்க ஏன் எனக்கு கால் பண்ணல? இல்ல வீட்டுக்காவது வந்திருக்கலாம்ல? ஏங்க, நீங்களே 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் வந்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாதா? அதுதான் வரல. நான் 4 மணி வரைக்கும் படிச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க 4 மணிக்கு தான் லைட் ஆஃப் பண்ணீங்க, அது வரைக்கும் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன். நீங்க லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். வாழ்க்கை தீர தீர வாயை விழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவை. ஐயோ, ஏங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வந்திருக்கலாம்ல. வந்தா உங்களால படிச்சிருக்க முடியாதுங்க, அதனாலதான் வரல. ஆனா நீங்க நைட்டு ஃபுல்லா ரோட்லயே நின்னுட்டு இருந்திருக்கீங்களே, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அட, இது என்ன பெரிய விஷயமாங்க? எவ்வளவோ நாள் என்னோட படத்துக்காக ப்ரொடியூசர் வீட்டு வாசல் எல்லாம் நைட்டு ஃபுல்லா நாய் மாதிரி தூங்கியிருக்கேன். படத்துக்காகலாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட பாதி ஆக போறீங்க, உங்களுக்காக இத கூட பண்ண மாட்டேனா? நான் கூட ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி வேற ஆளா பாக்குறீங்க? நான் யார் உங்களுக்கு? நான் யாருன்னு கேட்டேன், பதிலே வரலையே. என்னோட ஃபியான்சி. தெளிவா பேசி முடிச்சிட்டீங்க. சரி, ஓகே. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. இல்ல, நம்ம மீட் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நானும் இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் அப்பப்போ நம்ம 2 பேரும் பேசும்போது மட்டும் இவ்ளோ கேப் இருக்கு? தெரியலையே, நீங்களும் பக்கத்துக்கு வரணும்னு நினைக்கல, நானும் வரணும்னு நினைக்கல, அதான் இவ்ளோ கேப் இருக்கு போல. இல்ல, இப்போ இவ்ளோ கேப் இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறமும் இவ்ளோ கேப் இருக்க கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா இந்த கேப் கூட நல்லா தான் இருக்கு. ஒரு 2 நாள் மட்டும் இவ்ளோ பெரிய கேப்பை நம்ம என்ஜாய் பண்ணிக்குவோமே. என்ன சொல்றீங்க? என்ன 2 நாள் மட்டும்? புரியல. உங்களை பார்த்து நேர்ல அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னும் 2 நாள்ல நம்மளுக்கு கல்யாணம். 2 நாள்ல கல்யாணமா? என்னங்க இவ்ளோ ஷாக் ஆகி பாக்குறீங்க? என்னங்க, இப்பதானே பார்த்தாங்க, நேத்து தானங்க பொண்ணு பாத்தீங்க, அதுக்குள்ள கல்யாணமா? நம்ம கையில ஒண்ணும் இல்ல,
இந்த அட்மின்க்கு என்ன அவசரம்னு தெரியல, டபக்கு டபக்கு நமக்கு மட்டும் கல்யாணத்தை முடிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்கும். ஆ இது கூட அதான் இன்னும் 2 நாள்ல கல்யாணம். என்னங்க ஷியோர் தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ கேப் இருக்காதே? நீங்க நினைச்சா கூட எஸ்கேப் ஆக முடியாது. ஆ, என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, இவ்ளோ கேப் இருக்காதுன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. போலாமா? போலாம். இங்க ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன கூட கவனிக்காம மொபைலையே பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? இருக்கட்டும் இருக்கட்டும், எப்பதான் அண்ணாந்து பாப்பீங்க நானும் பாக்குறேன். ஹலோ. சொல்லுடா. நான் கோவமா இருக்கேன். ம் சரிடா. சரிடாவா? நான் கோவமா இருக்கேன்னு சொன்னேன். இல்லம்மா சாரிடா, நான் அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தேனா, அதான் கவனிக்கல. சொல்லுடா. ஆமா ஏன் நீ கோவமா இருக்க? என்ன மாமா, நான் இங்க வந்து உட்காந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சரி நானும் வேலையை முடிச்சுட்டு பாப்பீங்கன்னா 3/4 மணி நேரமா இப்படியே உட்காந்துருக்கீங்க. மாமா நீங்க ரீஜாயின் பண்ணதுல இருந்து ரொம்ப பண்றீங்க மாமா. வீட்ல என்ன நடக்குது, நாங்கெல்லாம் என்ன பண்றோம் எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டே சாரிடா. என்ன சாரிடா பூரிடான்னு கடுப்பா இருக்கு மாமா. நீங்க பேசாம மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணி சஸ்பென்ஷன் வாங்கிருங்க மாமா, வீட்லயே இருங்க. அடி பாவி, ரிசைன் பண்ணிட்டு வீட்ல இருங்கன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு, மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணி சஸ்பெண்ட் ஆயிருங்கன்னு சொல்ற பத்தியா? அதையாவது பண்ணுங்க மாமா. ஏதாவது முக்கியமான விஷயம் பேச முடியுதா மாமா? அப்படியே பேசினா கூட ஆள் மட்டும் தான் இங்க இருக்கீங்களே தவிர உங்க கவனம் உங்களோட நினைப்பு எல்லாம் அந்த கேஸ்ல தான் இருக்கு. சுபா பாத்தீங்களா எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அப்படிதானே மாமா எங்களுக்கும் இருக்கும். சரி சரி சரி, இப்ப எதுக்கு இவ்வளவு புராண பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட பேசி முடிக்கிறதுக்கு எனக்கு ஆவி இல்ல, நான் சொல்றத கேளுங்க. நம்ம இப்ப 3 பேருக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் மாமா. ஜனனிக்கு செய்யணும், சாயக்காக்கு செய்யணும், சூர்யானனுக்கு செய்யணும். ஆமால, 3 பேருக்கும் செய்யணும்ல. அதுதான் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் நீயே சொல்லு. தங்கம் எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல மாமா. பேசாம 2 பேருக்குமே கிஃப்டா கொடுத்துடலாமா? என்ன கிஃப்ட் கொடுக்கறது? 2 பொண்ணுங்களுமே உங்களுக்கு தங்கச்சி தான், நீங்க அதுக்கேத்த மாதிரி செய்யணும் மாமா. ஆனா இதுல சாய் சூர்யாக்கு தான் நம்ம நிறைய செய்யற மாதிரி வரும். அதான் என்ன செய்யறது? எனக்கு தெரிஞ்ச மித்ரன் வீட்ல கார் இருக்கு, அதனால அவங்களுக்கு கார் கிஃப்ட் பண்ணாலும் வேஸ்ட் தான். பேசாம சூர்யா சாய்க்கு கார் கிஃப்ட் பண்ணிடலாமா? நல்ல ஐடியா தான் மாமா. ஓகே, அப்போ ஜன்னி மித்ரனுக்கு எது செஞ்சாலும் மாமா 2 பேருக்கும் ஈக்குவலா தான் செய்யணும். சாய் சூர்யா அண்ணாக்கு கார் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா தான் ஜனனி மித்ரனுக்கும் செய்யணும். அதனால என்ன நீங்களே பாத்துக்கோங்க. எப்படியும் இப்போ ஒரு காரோட ரேட்டு 6-7 லட்சம் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா பெரிய கார்னா 8, 10, 12 அது மாதிரி வரும். அது நம்ம கடையில கூட்டிட்டு போய் கூட வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கு ஈக்குவலா ஜனனி மித்ரனுக்கு என்ன செய்யறது? மாமா எனக்கு ஒரு யோசனை இருக்கு. இப்போ சாய் சூர்யாக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறோம்னா இன்னொரு 10 லட்சத்தை எடுத்து ஜனனியோட அக்கௌண்ட்ல போட்டுடலாமா? காசாவே கொடுத்துருவோம், ஏன்னா அவங்களுக்கு பொருளா எதுவுமே தேவைப்படாது. மித்ரன் வீட்லயே கார் இருக்கு, பைக் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. நம்ம காசா கொடுத்துட்டோம்னா எஃப்டி போட்டோ இல்ல ஷேர்ஸ்ல டெபாசிட் பண்ணியோ அவங்க அவங்களோட லைஃபை பிளான் பண்ணிப்பாங்கல்ல. கரெக்ட் தாமா. சரி ஓகே, நான் 2 பேர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சாய்க்கு கார் ஓகேவா இல்ல சாய்க்குமே அமௌண்ட் வேணுமான்னு கேட்டுக்கிறேன். அப்படி அவ அமௌண்ட் வேணும் தான் சொன்னானா அவளுக்கும் இதே மாதிரியே பிளான் பண்ணிக்கலாம். சரி மாமா, சரி வாங்க போய் அதெல்லாம் பேசுவோம். இன்னும் 1 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. வர சனிக்கிழமை கல்யாணம் தெரியும்ல, வாங்க சித்தி வீட்டுக்கு போலாம். சரிம்மா போலாம்.